நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு ஊரிலே இரு தேவதை உறவானதே எந்தன் பாக்கியம். இரு கண்ணிலும் ஒரு வண்ணமாய் நிறைகின்றதே அன்பின் வாக்கியம். என்றென்றும் பேரன்பிலே மலர்கின்ற என் இல்லமே இந்த பூலோகம் காணா வரமே. வண்ணங்கள் வேறாயினும் எண்ணங்கள் ஒன்றாவதால் இங்கு நாள்தோறும் கூடும் சுகமே. பாசத்தோடு வாழ்வோம் பிரிவில்லை என்றுமே அன்பின் வேடந்தாங்கள் உள்ளமே. பெண் என்ற சொல்லில்லாமல் உலகமும் ஏது. நீ இன்று எந்தன் வாழ்வில் புகழ் ஏது. என் மகளென வந்த நீ முகவரி தந்தாய், வேறென்ன நானும் சொல்ல கண்மணியே என் கண்மணியே. பாசத்தோடு வாழ்வோம் பிரிவில்லை என்றுமே அன்பின் வேடந்தாங்கள் உள்ளமே. ஒரு ஊரிலே இரு தேவதை உறவானதே எந்தன் பாக்கியம். இரு கண்ணிலும் ஒரு வண்ணமாய் நிறைகின்றதே அன்பின் வாக்கியம். என்றென்றும் பேரன்பிலே மலர்கின்ற என் இல்லமே இந்த பூலோகம் காணா வரமே. வண்ணங்கள் வேறாயினும் எண்ணங்கள் ஒன்றாவதால் இங்கு நாள்தோறும் கூடும் சுகமே. பாசத்தோடு வாழ்வோம் பிரிவில்லை என்றுமே அன்பின் வேடந்தாங்கள் உள்ளமே. ரேவதி இந்த கதையின் கதாநாயகி. என் தங்கையோடைய மகள். பெற்றோரை இழந்துட்டு அனாதையா என் வீட்டுக்கு வந்தா. ரேவதி, இங்க வாமா. இதாம்மா நம்ம வீடு. இனிமே நீ இங்கதான் இருக்க போற. வாமா. சுந்தரேசன் வெளிநாடு போயிட்டான்.
கடைசி நேரத்தில் ரேவதி அவனால பிரிய முடியல. ரொம்ப அழுதான். சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிருச்சு. தனோ, ரேவதிக்கு இனிமே அம்மா அப்பா உறவெல்லாம் நாம தான். புரியுதுங்க. நாம ரேவதி மேல காட்டுற அன்பு அவளுக்கு புரியறதா இருக்கணும். எந்த காலகட்டத்திலையும் தான் தகப்பன் கூட இல்லைங்கிற உணர்வு அவளுக்கு வந்துடக்கூடாது. தெரியுங்க. எனக்கும் ஒரு குழந்தை இருக்கு. என்னால ரேவதியை புரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு நம்பிக்கையில தான் ரேவதிய என் குழந்தை ஜோதிக்கு மேல பாத்துக்குவேன்னு சுந்தரேசனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். தனத்துக்கு அவளை பிடிக்காது. ரேவதியை கூடுமான வரைக்கும் இந்த வீட்டோட எல்லையிலிருந்து விலக்கையே வச்சிருந்தா. அதுக்கு காரணம் ரேவதிய மக ஜோதியை விட அழகாவும் அறிவாவும் இருந்ததுதான். என்னமாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? ஜோதி, அடுத்த தெருவில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? உனக்கு சேர்க்க சரியில்லை. ஜோதி ரொம்ப வித்தியாசமான பெண். அவளுடைய அழகு எது தெரியுமா? அவளுடைய மனசு. யாருமே இல்லாத ரேவதிக்கு ஜோதி தான் எல்லாம். ரேவதி, என்ன அமைதியா வந்துட்ட? சாயந்தரம் கொலுல பாடணும், ஞாபகம் இருக்குல்ல? பாடணும்னு சொல்றேன், நீ பேசவே மாட்டேங்கிற. மனசுக்குள்ளேயே பாடி பிராக்டிஸ் பண்றியா? நீ கூட இருப்பல்ல, நான் பாடிடுவேன். பிராக்டிஸ் தேவையில்லை. இந்த அழகான முகம் கவலைப்பட்டா நல்லா இல்ல. எனக்கு என்ன கவலை? அம்மா உன்கிட்ட நடந்துகிட்ட விதம் எனக்கு பிடிக்கல. அம்மா என்ன பண்ணாங்க? ரேவதி, நான் பார்த்தேன். உரிமை இருக்கிற இடத்துல கொஞ்சம் கோபம் இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு பிடிக்கல. ஏன் இப்படி பண்றீங்கன்னு நான் கேட்டிருப்பேன். எதுக்கு இப்படி பண்ண நீ திட்டுவ. அதனாலதான் நான் பேசல. சரி, இப்ப நாம பாட போறது என்ன ராகம்? இப்ப பாடினா சோகராகம் தான். பார்த்தா கோவராகம் மாதிரி இருக்கு. அவங்க 2 பேருக்கும் இடையே உள்ள அன்பு கடலை போல என் உலகத்தை சுத்தி இருந்தது. ரேவதியும் ஜோதியும் இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா பெண்ணை பெத்த யாருக்கும் அப்படி யோசிக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு எனக்கு தெரிய வந்தபோது ரேவதிக்கு திருமண சம்பந்தம் வந்தது. மிஸ்டர் சண்முகராஜன், எனக்கு சுத்தி வளைச்சு பேச பிடிக்காது. ஸ்ட்ரெயிட்டாவே விஷயத்துக்கு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரேவதிய எங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலரா என் மகன் பிரபுவுக்கு ரேவதியை ரொம்ப பிடிக்கும். அதனால உங்களை மீட் பண்ணி பேசணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன். என் மகன் பிரபுவுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி தரணும்னு கேட்க வந்திருக்கேன். அபிராமி பெரிய தொழிலதிபர். தன் மகன் பிரபுவுக்கு ரேவதியை திருமணம் செய்து தரணும்னு கேட்டப்ப நான் மறுத்துட்டேன். அதுக்கு காரணம் இருந்தது. அபிராமி மகன் பிரபு மனநிலை பாதிக்கப்பட்டவன். ஆனா விதி வலியது. ரேவதிக்கும் பிரபுவுக்கும் திருமணம் நடந்தது.
யாரும் தள்ளிவிடாமலேயே ரேவதி தானா பாழுங்கிணத்தில் விழுந்தாள். போலீஸ் போயிட்டாங்களா? அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஸ்வாஹா மகாகணபதயே தன்னம. ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே அதை வாங்கி கட்டு. கௌரி நாராயணோஸ்துதே. ரேவதி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நான் தூக்கமிழந்த நாட்கள் அதிகம். இந்த காலகட்டத்தில் எனக்கு மற்றொரு அதிர்ச்சியை கடவுள் என் தலைமையில வச்சான். ஜோதி அபிராமியுடைய தம்பி கார்த்திக்கை காதலிக்க ஆரம்பிச்சிருந்தா. இந்த நெருக்கமும் நல்லா தான் இருக்கு. கார்த்திக் காதல் ஜோதியை முழுமையா ஆக்கிரமிச்சிருந்த நேரம் ஜோதி கார்த்திக் திருமண பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சது. நான் ஜோதியோடைய தகப்பன்கிற முறையில அந்த திருமணத்தை நிறுத்துறதுக்கு பல வகையில முயற்சி பண்ணேன். என்னுடைய சக்தி வாய்ந்த ஏவுகணையா ரேவதி மாறினார். திருமணத்தை நிறுத்த அரும்பாடுபட்டேன். எந்த பிரச்சனையும் வராம எங்க கல்யாணம் நடக்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. சரி, சாட்சிக்காரன் கால விடுறத விட சண்டைக்காரன் கால விடுறதே மேல். நான் அரவிந்த் கிட்ட பேசுறேன். பணத்தாலேயோ பலத்தாலேயோ அவனை நான் அமைதியாக்குறேன். உனக்கும் கார்த்திக்கும் நல்லபடியா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ தைரியமா இரு. ஜோதியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நான் இப்ப கேட்டது உண்மைதான். ஜோதியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். நீங்க ஜோதியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கதான் உங்களை வர சொன்னேன். ஆனா நீங்க ஜோதியை எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கதான் நான் அப்படி பேசினேன். ஜோதி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறத விட வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். ஜோதி கார்த்திகை கல்யாணம் பண்றதை விட உங்களை கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருப்பான்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்ல, ஊரறிய உங்களுக்கும் ஜோதிக்கும் கல்யாணம்னு தட்டை மாத்தியாச்சு. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தாதான் எங்க குடும்பத்துக்கும் ஒரு கௌரவம், எங்க மாமாவுக்கும் சந்தோஷம், நிம்மதி. கண்டிப்பா எனக்கும் ஜோதிக்கும் கல்யாணம் நடக்கும் இல்ல? என்ன நம்புறீங்கல்ல? நம்புறேன். அப்ப கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். தேங்க்ஸுங்க. உங்களுக்கு தெரியாம இதெல்லாம் செஞ்சாலும் அந்த கோவத்தை மனசுல வச்சுக்காம உதவி செய்றீங்க. இதை நான் உதவின்னு நினைக்கல. இது என் கடமை. எனக்கு ஜோதி வாழ்க்கையை பத்தி நிறைய கவலை இருக்கு. என் குடும்பத்து மேல அக்கறையும் இருக்கு. ஜோதி கல்யாணம் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தரணும். அதே சமயத்துல அந்த குடும்பத்துக்கு சந்தோஷத்தையும் தரணும். கடவுள் இதுதான் என் முடிவுன்னு முடிவு பண்ண விஷயத்தை மாத்த நாம யாரு? ஜோதி கார்த்திக் திருமணம் நடந்தது.
என் பேச்சை கேட்டு ரேவதி ஜோதி திருமண ஆசைக்கு எதிரா செய்த விஷயங்கள் அவளுக்கு ரேவதி மேல தீராத கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது. அந்த 2 பேருடைய அன்பு கூட்ட கலைச்சது நான் தான். ஆனா விதி அவங்கள நிரந்தர எதிரியாக்கிருச்சு. ஒரு நாணயத்தின் 2 பக்கமா இருந்தவங்க இப்ப தனித்தனியா பிரிஞ்சு நின்னாங்க. விளைவு சண்டை. என்னடி அவர் சொல்லிதான் எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமா, மாமா சொல்லிதான் நான் இதெல்லாம் செஞ்சேன். அவரோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் எனக்கு விருப்பம் இல்லாத காரியத்தெல்லாம் செஞ்சேன். உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணணும் என் மனசுல இருந்தாலும் அவருக்காக இதெல்லாம் செய்ய வேண்டியதா போச்சு. இந்த உண்மையை நீ இவ்வளவு காயப்படுத்துறதுனால உன்கிட்ட மட்டும் சொல்ல வேண்டியதா போச்சு. இதை வேற யார்கிட்டயும் சொல்லி யாருக்காகவும் என் மாமா விட்டு கொடுக்க நான் தயாரா இல்ல. அவ்வளோ நல்லவளாடி நீ? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என் மனசுல அந்த மாதிரி எண்ணம் இல்லவே இல்லை. ஆனா மாமா சொல்லிதான் நான் இதெல்லாம் செஞ்சேன். அவர் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். அப்ப வாடி. இல்ல வாடி. நான் செஞ்ச தவறுக்கு நானே எனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க அப்பாவை நீதான் கொன்னுட்ட. இவ்வளவு நாள் உன்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு நீ கைமாறு பண்ணணும்னு காத்துட்டு இருந்தது எதுக்குதானா? என்ன சொத்தி பேசாதடி. நீ செஞ்ச குற்றத்தை அவர் மேல சுமத்திட்ட. உன்னை கெட்டவள ஆக்க கூடாதுன்னு எப்படி எல்லாம் துடிச்சாரோ. நீ செஞ்ச தப்ப மறைச்சு அந்த பொய்ய அவர் வாயால வர வைக்கணும்னு நினைச்சிருக்க. அவர் உன்னை பத்தி பொய்யும் பேச முடியாம உண்மையும் பேச முடியாம தவிச்சிருக்காரு. இனிமே அந்த சிரிச்ச முகத்தை நான் எப்ப பாப்பேன்? சண்முகராஜங்கிற பேரையே அழிச்சிட்டியே நீ. அவர் ஆத்மா உன்னை மன்னிக்காதரி. ஒரே வீட்டுல எதிரிகளாய் இருந்த ரேவதி ஜோதி வாழ்க்கையில என்ன நடந்திருக்கும், என்ன நடக்கும், என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க உங்களை மாதிரி நானும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். 14/11/2012 முதல் வரப்போற பிரிவோம் சந்திப்போம் நெடுந்தொடர்ல ரேவதி ஜோதியை இழந்தாளா அல்லது ஜோதி ரேவதியை இழந்தாளான்னு நாம பார்க்க போறோம். ஒரு எழுத்தாளனா நான் வாழ்ந்த கதைய ஒரு மகளா ரேவதி தொடரப் போறா.